மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் ஸ்டெபர்னாக நிற்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அதை செயல்பாடுகளை வைத்துக்கணும். சில நேரங்களில் அதில் ஸ்டெபர்னாக மாற்றிக்காமல் இருந்துன்னு இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இதனால் யாருக்காவது பாதிக்கப்படுதுன்னா மாற்றிக்கலாம். இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, நான் சொல்கிறது கரெக்டுனா உங்களுடைய ஸ்ட்ரைட் கோயிங், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் குழந்தைகள் மேலே அக்கறை, குழந்தைகள் மேலே கவனிப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பில் இடமாற்றங்கள் உண்டு, வீட்டில் இடமாற்றங்கள் உண்டு. போகியத்துக்காக விட்டவா மாறிடுவா, வாடகைக்கு விட்டவா மாறிடுவா. ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவளை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆல்டர்னேட்டிவாக வேறு ஆளை யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இவா வரும் வரமாட்டா இப்படி சொல்லக்கூடியது. சொந்த பந்தத்தில் கூப்பிட்டு பேசுவாள். அரை மணி நேரம் பேசுவா, 1 மணி நேரம் பேசுவா, 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். பேசின சப்ஜெக்ட் ஒன்று தான், அதையே ப்ரொலாங் பண்ணி பேசின்னு இருப்பாள். இது நன்னா தான் இருக்குது, தப்பு கிடையாது. ஒரு வாரத்துக்கு நன்னா இருக்கும், அடுத்த வாரம் அதுவே பேசின்னு இருந்தால் சார்லி சாப்ளின் சொல்கிற ஜோக்கு கூட ஒரு தடவை சொன்னால் தான் சிரிப்பாக இருக்கும், 2 தடவை சொன்னால் சுமாராக இருக்கும், 3 தடவை சொன்னால் சிரிப்பே வராதுன்ற. அதே மாதிரி 8 தடவை சொன்னால் காதிலே கேட்க பிடிக்காது. அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சற்று கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நடன்னு பெருசாக பேச வேண்டாம், ஷார்ட் ஃபார்மாக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்பேன், நகையெல்லாம் எடுப்பேன். சில 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 விஷயங்கள் எடுத்ததுக்கப்புறம் பேசாமல் இது எடுக்கிறதுக்கு பதில் இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஒன்றும் கிடையாது, எடுத்தாச்சு, வாங்கியாச்சு, போட்டாச்சு, அவ்வளோதான். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம், இன்றைய தினத்துக்கு உண்டான தெய்வம் வேல் வழிபாடு, முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு.